மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். உதை கண்ட ஞானிகளே வருக. முக்காலமும் உணர்ந்த மூத்தோர் என் அவைக்கு வந்ததன் நோக்கம். வணங்குகிறோம் அரசே. ஒரு அதிசய நட்சத்திரம் தோன்ற கண்டோம். அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தோம். உள்நாட்டை நாங்கள் அடைந்தவுடன் அது மறைந்து விட்டது. என்ன அதிசய நட்சத்திரமா? இப்போது கூறுங்கள், அதை நீங்கள் பின்தொடர காரணம்? அரசே, அந்த நட்சத்திரம் தோன்றும் இடத்தில் உலக மீட்பர் பிறப்பார் என்றும் அவர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னராய் விளங்குவார் என்றும் வானசாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது. என்ன, என் நாட்டில் புதிய மன்னனா? ஆக என்ன குழப்பம் இது? ஞானிகளே, அவன் எங்கே பிறப்பான்? நட்சத்திரம் மறைந்த இடம் உமது நாடு. ஆக அந்த அற்புத குழந்தை இங்குதான் பிறந்திருக்க வேண்டும். மகிழ்கிறேன் ஞானிகளே, மகிழ்கிறேன். என் நாட்டில் உலக மீட்பர் பிறந்திருக்கிறாரா? நல்லது. நீங்கள் போய் அந்த குழந்தையை தேடி வணங்குங்கள். பின்பு அந்த குழந்தை இருக்கும் இடத்தை எனக்கு தெரிவியுங்கள். நான் சென்று அந்த குழந்தையை வணங்குகிறேன். நல்லது அரசே, அப்படியே ஆகட்டும். கலிலேயா யூதேயா நாட்டை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் குடி கணக்கு எழுத முடியும். ஆடு மாடெல்லாம் எழுத முடியாது. ஆண்டா போட்டுக்கிட்டு பட்டியல ஆடு கட்டி கணக்கு பார்த்துட்டு வரேன். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.